யாரை நம்பி நான் வரல. என்னை சிண்டி பார்க்க வேண்டாதான் நான் சொல்றேன். ஒரு பெண்ணா என்னை சிண்டி பார்க்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். குஷ்பு அவர்கள் அவங்க இன்ஸ்டா பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் கீழே நிறைய பேர் ரொம்ப தகாத வார்த்தையால குஷ்பு அவர்கள் நிறைய பேர் தாக்கி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு ரிப்ளை அவங்க குஷ்பு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆக்ட்ரஸ் குஷ்பு அவர்கள் சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப கான்ட்ரவர்சியலாக வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் குஷ்பு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து குஷ்பு அவர்கள் அவங்க இன்ஸ்டா பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தகாத வார்த்தையால குஷ்பு அவர்கள் நிறைய பேர் தாக்கி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு ரிப்ளை அவங்க குஷ்பு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. குஷ்பு அவர்கள் ரீசெண்டாக ஆர்த்தியை மீட் பண்ணி அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அண்ட் இந்த போஸ்ட் கீழே நிறைய பேர் வரம்பு மீறி கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குஷ்புவோடைய இன்ஸ்டாகிராம் பர்சனல் பேஜில் அவங்க ஆர்த்தி மீட் பண்ணதும் அவங்களோட ஃபேமிலியோட சேர்ந்த ஃபோட்டோவும் ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த போஸ்ட் கீழே தான் நெட்டிசன்கள் எல்லாருமே காது கூசுற அளவுக்கான கமெண்ட்ஸாக போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட்லி ஆண்டிக்கு பணம் இல்லை, அரசியல் இல்லை, அவங்களுக்கு மற்றவங்களோட வாழ்க்கையில் பூந்து விளாட்றது தான் ஒரு வேலையே அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு ரிப்ளேவா ஆக்ட்ரஸ் குஷ்பு அவர்கள், நான் ஜீசஸ் கிட்ட உனக்கு மூலியை தர சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியுது உனக்கு இருக்கிறது வெறும் காலி மண்டதா அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அண்ட் மேலும் ஒருத்தங்க அந்த போஸ்ட்ல இருக்க எல்லாருமே விபச்சாரிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரிப்ளேவா ஆக்ட்ரஸ் குஷ்பு, நீ விபச்சாரியாவே இருக்க பிறந்தவன் தானே, அப்படி தானே அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதை தொடர்ந்து இன்னொரு நபர் குஷ்புவோட போஸ்ட் கீழே ரொம்ப கடுமையாகவே கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதில் அப்படி அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, ரவிமோகன் குடும்பத்தை கெடுத்து விட்டது இந்த விபச்சாரி குஷ்பு தான். ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு திறமையற்ற இவர்கள் 4 புருஷனோட வாழ்ந்தவை எப்படி ஒரு குடும்பத்தை ஒன்றாக சேர்த்து வைப்பாள், பிரித்து தானே விடுவா அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாரு. அண்ட் இந்த கமெண்ட்க்கு ஆக்ட்ரஸ் குஷ்பு அவர்கள், உன் அம்மா விபச்சாரி நல்லா தெரியுது, உன் அப்பா யாருன்னு கேட்டுப்பாரு, டெஃபினெட்லி நாட் பார்ன் டு ஒன் மேன், அப்படி சொல்லலாமா தம்பி அப்படின்னு ரொம்ப கடுமையாக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக ரவிமோகன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் ரொம்ப மனம் உடைஞ்சு பேசியிருந்தாரு. அண்ட் அந்த ப்ரெஸ் மீட்டில் இட்லி நடிகை 3 எழுத்து இட்லி நடிகை அப்படின்னு குஷ்புவை தாக்கியும் பேசியிருந்தாரு. அண்ட் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் தான் குஷ்பு அவர்கள் நிறைய பேர் தாக்கி கமெண்ட்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் இன்ஸ்டால கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.